ஹாய்ங்க. ஆ ஷார்ட்ஸில வந்து இப்ப யூடியூப்ல வந்து ரீசன்ட் டேஸா வந்து நான் வந்து இந்த மினி விளாகுன்னு சொல்லி வந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள வந்து நம்ம அன்றாடம் செய்ற வேலைய வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. நம்ம சமைக்கிறத தாண்டி, சாப்பிட்டு காட்டுறத தாண்டி, அதில என்ன நம்ம திருப்பி என்ன செய்றோம்னு தெரியல. அதனால நானும் அந்த 3 நிமிஷத்துக்குள்ள வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம அன்றாடம் செய்ற வேலைய வந்து போடலான்னு இருக்கேன். ஆ அப்புறம் வந்து ஒண்ணு சொல்றேன். அதாவது வந்து நம்ம வீட்ல இருக்கிற பெண்களுக்கு வந்து ரொம்ப லோன்லியா இருக்குது. மனசே சரியில்ல. அப்படின்றப்போ உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு? அத வெளியில கொண்டுட்டு வாங்க. யூடியூப் மூலமா கொண்டுட்டு வரங்க. உங்ககிட்ட நல்ல தையல் கலை இருக்கா? நல்லா அந்த தச்சு அத வீடியோ போடுங்க. அதுல இருக்கிற டவுட்ஸ வந்து கிளியர் பண்ணி வந்து நீங்க ஒரு வீடியோஸ் போடலாம். ஆரி ஒர்க் போடுறீங்களா? ஆரி ஒர்க் வந்து கிளாஸ் எடுங்க. ஆரி ஒர்க் வந்து போட்டு காட்டுங்க. எனக்கு வந்து தைக்க தெரியும். ஆனா வந்து எனக்கு வீடியோ போட எனக்கு பயம் அப்டின்லாம் நெனைக்காதீங்க. ஒரு 10 வீடியோக்கு உங்களுக்கு பயமா இருக்குங்க. ஆனா நீங்க வியூஸ் பார்த்துட்டீங்கன்னு நெனச்சுக்கோங்களேன், உங்கள அறியாமயே ஒரு ஆசை வந்துரும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமையல் பத்தி நான் போடணும்னு எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுங்க. சமையல் பத்தினா, இத சமைச்சேன், வச்சேன் அப்படி கிடையாது. அந்தந்த சமையல்ல என்ன மருத்துவ குணம் இருக்கு? அது நம்ம உடல் உறுப்புக்கு வந்து என்ன மாரி வந்து சத்துக்கள குடுக்குது? எந்த மாரி நோய்கள வந்து சரி பண்ணுது? அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸ் தான் நான் குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். சமைக்கிறத காட்டிலும் சமைச்சு அவங்கள வந்து சாப்பிட வைக்கிறோம் இல்லையா? அத விட எனக்கு திருப்தி எனக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் சமையல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நார்மலா கொஞ்சமா சாப்பிடுறவங்க கூட ஒரு கை சேர்த்து சாப்பிடுறப்போ வந்து அது எனக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கும். எனக்கு வந்து யூடியூப் வந்து பயங்கரமா சப்போர்ட்டிவ் பண்ணுதுங்க. ரொம்ப எப்படி சொல்றது? அம் பண விஷயத்துல வந்து ரொம்ப நம்ம வந்து வீக்கா இருக்கோம். என்னால எக்கனாமிக் லெவல்ல வந்து என்னால எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து யூடியூப் வந்து பயங்கரமா கை குடுக்குதுங்க. அதாவது என்ன அதான் நம்ம செய்ற வேலைகள் அன்றாடது, அவங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்றது, இந்த மாரி நெறைய ஹெல்ப் பண்ணுது. நான் வந்து இப்ப போன வீக்ல பார்த்துக்கோங்க, எங்க அண்ணியோட வீடியோ போட்டேங்க. அதாவது எங்க நித்யா அண்ணி வீடியோ சும்மா பட்டைய கெளப்புது. 29,000 வியூஸ் தாண்டி போய்க்கிட்டே இருக்கு பார்த்துக்கோங்க. அதான் சொல்றேன் இல்லையா, நம்ம வீட்டு மகாலட்சுமிய வந்து நம்ம எடுத்து போட்டாலே பயங்கர வியூஸுங்க எங்க நாத்தனாருக்கு. உண்மையாவே சொல்லப்போனோன்னா வந்து எப்படி சொல்றது? எனக்கு 1Kக்கு மேல தான் எல்லா வீடியோஸும் போகுது ஷார்ட்ஸில. ஆனா, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க, என் நாத்தனார் நித்யா அண்ணியோடைய வீடியோ தான் 29,000 வியூஸ் போயிருக்கு பார்த்துக்கோங்க. உண்மையாவேங்க நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம தல மேல வச்சு கொண்டாடணும்னு நெனச்சுக்கோங்களேன், அந்த யூனிவர்ஸ் வந்து பயங்கரமா நமக்கு ஹெல்ப் பண்ணுது பார்த்துக்கோங்க. சீக்கிரம் வந்து மானிடைசேஷன் வாங்கிருவேன்னு எனக்கு தோணுது. ஸோ வாங்கிட்டேன்னா கண்டிப்பா சொல்றேங்க.